மாநகராட்சியில் செயல்படும் அம்மா உணவகங்களுக்கு தேவையான நிதி ஒதுக்காததால் மூடப்படும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஏழை எளிய மக்களின் பசியாற்ற தொடங்கப்பட்ட திட்டம் முடங்கியுள்ள அவலம் குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். தமிழகத்தில் ஏழை எளிய மக்கள் மலிவான விலையில் பசியார சாப்பிட வேண்டும் என கடந்த 2013ஆம் ஆண்டில் அப்போதைய முதலமைச்சராக இருந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டதுதான் அம்மா உணவகம் திட்டம். திருப்பூர் மாநகராட்சியில் மட்டும் புதிய பேருந்து நிலையம், டவுன்ஹால், நல்லூர், சந்திராபுரம், தென்னம்பாளையம் உள்ளிட்ட 10 இடங்களில் அம்மா உணவகங்கள் செயல்பட்டு வருகின்றன. திருப்பூர் மாநகராட்சியில் ஏழைகளின் பசியாற்றி வரும் அம்மா உணவகங்கள் போதிய பொருட்கள் மற்றும் நிதி ஒதுக்கீடு இல்லாததால் மூடும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக கூறப்படும் தகவல் மக்களிடையே கவலையை ஏற்படுத்தியிருக்கிறது. சமீப காலமாக மாநகராட்சி நிர்வாகம் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள், அரிசி, பருப்பு மற்றும் காய்கறிகளை சரிவர வழங்குவதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதன் காரணமாக நாள்தோறும் சமைக்கப்படும் உணவின் அளவு குறைக்கப்பட்டு வாரத்தில் 2 முதல் 3 நாட்கள் உணவகங்கள் மூடப்படும் அவலநிலை உருவாகியிருக்கிறது. 1 ரூபா தானே இட்லி, போய் 4 இட்லி சாப்பிட்டா ஒரு நேரம் பொழுது போயிடும் அப்படின்னு போகிறவங்களுக்கு இது ரொம்ப மிகப்பெரிய ஒரு கொடுமையாக தான் இருக்குது. ஏன்னா புரட்சித் தலைவி அம்மா இதை கொண்டுட்டு வரும்போது மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருந்துச்சு. இன்னைக்கு சூழ்நிலையில் ஃபண்டு வரல, நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு அதை மூடுறதா அங்கே நடத்தக்கூடிய அதிகாரிகளும் அங்கே வேலை செய்யக்கூடிய தாய்மார்களும் சொல்கிறாங்க. இது கண்டிப்பாக நடக்கக்கூடாது. முதல்வர் கவனத்துக்கு கொண்டுட்டு போய் இந்த அம்மா உணவகம் தொடர்ந்து நடக்கணும். அப்போ தான் மிடில் கிளாஸில் இருக்கக்கூடியவங்க, ஒரு சாதாரண மக்கள் பயன்பெறுவாங்க. இது வேறு வேறு திட்டங்கள் கொடுக்கறத விட உணவு கொடுக்கறது எவ்வளோ பெரிய விஷயம். அதனால் இந்த இதை தாய்மை உள்ளத்தோட முதல்வர் கவனிக்கணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். நாள்தோறும் ஆயிரக்கணக்கான நோயாளிகளும் உறவினர்களும் வந்து செல்லும் திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் செயல்படும் அம்மா உணவகத்தில் உணவுப் பொருட்கள் கையிருப்பும் குறைவாகவே உள்ளதாக பணியாளர்கள் தெரிவிக்கின்றனர். கடுமையாக உயர்ந்திருக்கும் விலைவாசிக்கு இடையே நாள் ஒன்றுக்கு 300 ரூபாய் மட்டுமே ஊதியம் கிடைக்கும் சூழலில் அதனை உயர்த்த வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பசியோடு வரும் ஏழை எளிய மக்களின் வயிற்றை நிரப்பும் அம்மா உணவகங்களை முடங்குவது சமூக ஆர்வலர்கள் இடையேயும் பொதுமக்களிடையேயும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த அம்மா உணவகம் அப்படிங்கிறது மிக சிறப்பான திட்டம். ஏழை எளிய மக்களுக்கும் ஒரு அரசு மருத்துவமனைக்கு வரக்கூடிய ஏழைப்பாளைகளுக்கும் ஒரு உணவளிக்கக்கூடிய ஒரு உன்னதமான திட்டம். அந்த திட்டம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திருப்பூர் மாவட்டத்தில் எண்ணற்ற பகுதிகளில் அதை கைவிடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. என்ன காரணம் அப்படின்னா அதுக்கான ஃபண்டு அந்தந்த பகுதி இருக்கக்கூடிய மாநகராட்சி தான் அந்த அம்மா உணவகத்தை நடத்தக்கூடிய நிறுவனத்துக்கு நம்ம பொருள் வழங்கக்கூடிய ஒரு பணியை செஞ்சு வராங்க. ஆனால் போதிய பண வசதி இல்லாத காரணத்தினால இன்னைக்கு மாவட்ட நிர்வாகத்தால் அதை கொடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு அபாயகரமான சூழல் எழுந்திருக்கு. உடனடியாக இதை மாவட்ட ஆட்சியாளர் கருத்தில் கொண்டு அந்த அம்மா உணவகத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் அந்த அம்மா உணவகத்துக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செஞ்சு கொடுத்து ஏழை எளிய மக்களுக்கு தினந்தோறும் நீங்கள் உணவளிக்கணும்னு சொல்லி இந்த பேட்டி மூலமாக நான் கேட்டுக்கிறேன். ஏழை மக்களுக்கு பசியாற்றி வரும் அம்மா உணவகங்கள் தொடர்ந்து தடையின்றி செயல்பட திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். அம்மா உணவகத்திற்கு தேவையான நிதியையும் மளிகை, காய்கறி பொருட்களை வழங்கி அம்மா உணவகங்கள் தடையின்றி செயல்பட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது.